கோவையில் வரும் ஜூன் 23ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டுக்கான பணிகள் துரிதமடைந்துள்ளன. மாநாட்டுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் மாநாட்டு பந்தல், கண்காட்சி அரங்கம் மற்றும் ஆய்வரங்க பணிகள் உச்சக்கட்ட வேகத்தை எட்டியுள்ளன. இது மட்டுமின்றி பல கோடி ரூபாய் செலவில் கோவை நகரின் சுற்றுவட்டார பகுதியில் மேம்பாட்டு பணிகள் நடந்து வருகின்றன. நகரின் பல பகுதிகளில் உள்ள சுவர்கள் வண்ண வண்ண பெயிண்டில் சித்திரங்கள் வரையப்பட்டு அவை செம்மொழி மாநாட்டின் சிறப்பை எடுத்துரைக்கின்றன. ஆபாச சினிமா போஸ்டர்கள், அரசியல் விளம்பரங்கள், ஆர்ப்பாட்டம், கடையடைப்பு, கண்ணீர் அஞ்சலி என கண்களுக்கு பொழித்து போன சுவர்களில் செம்மொழி மாநாட்டை முன்னிட்டு தற்போது தமிழர்களின் பண்பாட்டை பறைசாற்ற வந்த ஓவியங்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என தமிழரின் சிறப்பை எடுத்துக் கூறும் வகையில் கண்களுக்கு விருந்தளிக்க ஆரம்பித்துள்ளது. சென்னை, தஞ்சை, கோவை என்று பல மாவட்டங்களில் இருந்து போட்டி போட்டுக்கொண்டு கைவர்ண ஜாலங்களை காட்டும் 50க்கும் மேற்பட்ட ஓவியர்கள் ஓவியங்களை தீட்டிய வண்ணம் உள்ளனர். வடகோவை மேம்பால பகுதிகளில் வண்ண ஓவியத்தால் பொழியும் ஓவிய அருவி, உழவு தொழிலை போற்றுவோம், உப்பளம் காப்போம், ஜல்லிக்கட்டு, தச்சுக்கலையில் தமிழரின் பெருமை, நெற்கதிர் அடித்தல் போன்றவை இடம்பெற்றுள்ளன. அவினாசி ரோடு கொடிசியா செல்லும் சாலையில் புராதன தஞ்சை பெரிய கோயில், நந்தி, உழைப்பாளர் சிலை, திருச்சி மலைக்கோட்டை கோயில், கன்னியாகுமரியில் உள்ள வள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை, மதுரையை எரித்த கண்ணகி, வீரபாண்டிய கட்டபொம்மன், ஐயனார் சிலை, ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுக்கும் அதியமான், கரகாட்டம், கிராமிய பொங்கல் பண்டிகை, ஜல்லிக்கட்டு காளையோடு மல்லுக்கு நிற்கும் இளங்காளை, ரங்கோலி இடும் பெண்கள் என்று அசத்திய ஓவியங்களால் கிறங்கி நிற்கின்றனர் கோவைவாசிகள். ஆனால் இவை அனைத்திற்கும் சவாலாக கோவை செம்மொழி மாநாட்டில் கள்விற்போம் என்று பொங்கிக் கொண்டிருக்கும் கொங்கு மண்டல கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர்கள் கோர்ட் வளாகத்தின் அருகில் வைக்கப்பட்ட பேனரில் அதியமான் ஔவைக்கு அளிக்கும் நெல்லிக்கனியுடன் கள் சொம்பும் இருந்தது. இதற்கு புறநானூற்று பாடலையும் எழுதி வைத்துள்ளனர். இந்த பேனரை கண்டு போலீசார் செய்வதறியாது நிற்கின்றனர் என்பது ஹைலைட்டான செய்தி.